மீனா குட்டி, மீனாமா என்ன பண்ற? இந்த புள்ள எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிடாசிட்டு போய் படுத்தாச்சு. தூக்கம் தான். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஏதோ ஹோம் ஒர்க் பண்ணும் ஏதோ தோணுதான்னு பாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டான். ஒரு படிக்கிற புஸ்தகத்தை கூட கீழே தள்ளி விட்டு போட்டு அப்படி விளையாண்டுட்டு தூங்கி இருக்கிறா குழந்தை. சரி, ஏதோ சாப்பிட்டாளா என்ன? எல்லாத்தையும் எடுத்து வச்சு வேலையை முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். இந்த புள்ள வேற பசியிலே தூங்குது போல இருக்கு. ஏன்னா துணி டப்பா இப்படி கிடக்குது, துணி வேற இவ்வளவு இருக்குது. போய் மெஷின்ல போட்டு இதை துவைச்சு காய வச்சு விழிஞ்சிட மாட்டேங்குது. ஏன்னா இவ்வளவு துணி கிடக்குது. தினமும் துவைச்சா கூட துணி காலி ஆகுற மாதிரியே தெரியல. எவ்வளவு இருக்குது. யூனிஃபார்ம் கூட மாத்தாம இந்த பிள்ளை எப்படி தூங்கிட்டு இருக்கிறா. மீனாமா இங்க பாரு, ஏதோ சாப்பிட்டியா இல்லையா? என்ன பண்ற நீ? எந்திரி பாப்போம். தங்கம்ல ஆசாமி, கொஞ்சம் அம்மாக்கு உதவி பண்றீ தங்கப்புல. மெஷினையாச்சும் போட்டு இந்த வர இரு உனக்கு இருக்கு. இந்த மெஷினை வச்சுட்டு நான் படுற பாடம் இருக்கேன். தினமும் மாத்தி மாத்தி போட்டு சுத்துது நிக்குது, சுத்துது நிக்குது. இதேதான் இதுக்கு வேலை. என்ன பண்ற? நிறைய துணி போட்டாலும் துவைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் துணி போட்டாலும் துவைக்க மாட்டேங்குது. சுத்தமா என்னன்னே தெரியல. இதை முடிச்சுட்டு போய் பிள்ளைய எழுப்பி விட்டு பண்றதுக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த குழந்தை வேற எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. தங்க பிள்ளை எந்திரிடி. இரு, பாலை காய்ச்சிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். முடிச்சுட்டு வரேன் இரு. மீனா குட்டி சாப்பிட்டாலே என்னன்னு தெரியலையே. சரி, பாலையாச்சும் காய்ச்சிட்டு போய் கொடுப்போம். கொடுத்து எந்திரிச்சோன்னே ஹோம் ஒர்க்காச்சும் பண்ண சொல்லுவோம். நாளைக்கு போனால் ஸ்கூல்ல மிஸ் தான் திட்டுவாங்க. சூடா கொடுத்தாலும் குடிக்க மாட்டா. சரி, ஆத்தியாச்சும் கொடுத்து அவள் கொஞ்சம் எழுப்புறதுக்குள்ள தங்கப்புள்ள எந்திரிடி. என் செல்லம்ல எந்திரி. எந்திரிச்சு பால் குடிச்சிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் நீ விளையாட போவியா? ப்ளீஸ் செல்லம் எந்திரி. என் பட்டெல்லாம் என் சாமியில கொஞ்சிக்கிட்டே இருந்தாதான் என் தங்கம் எந்திரிப்பான். எந்தி தங்கம். இங்க பாரு மீனா குட்டி, இப்படியெல்லாம் அடம் பிடிக்க கூடாது. சமத்தா இருக்கணும். சொன்னா எந்திரிச்சிடணும். மம்மி சொன்னா உடனே கேட்கணும். சரியா? அப்பதான் குட் கேர்ள்னு சொல்லுவாங்க எல்லாம். இல்லைன்னா ஒன்னு பேட் கேர்ள்னு சொல்லுவாங்க. எந்திரி பாப்போம். எந்திரிக்க மாட்டேன். இப்ப நான் எந்திரிச்சா நீ என்ன ஹோம் ஒர்க் பண்ண சொல்லுவேன். விளையாடவே விட மாட்டேன். போமா. சரி சரி, நான் உன்னை ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ண சொல்ல மாட்டேன். நீ எந்திரி முதல்ல. எந்திரிச்சிட்டு பாலை குடிச்சிட்டு விளையாட போவேன். எந்திரி பாப்போம். ஐயா ஜாலி. எனக்கு இப்ப தூக்கமே வரல மம்மி. விளையாட போனோன்னு சொன்னோடனே சமத்தா எந்திரிச்சு உட்காந்துட்டேன். சரி, ஸ்கூல்ல இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு? அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல ஜாலியா இருந்துச்சுமா. சரி, எனக்கு போதுமா பால்? நீ நிறைய இவ்வளவு பெரிய டம்ளர்ல கொடுத்துருக்க. எனக்கு போதுமா? சரி சரி போதும். பாய தொடச்சுக்கோட தங்கம்ல. சரி, முடிச்சுட்டு என் செல்ல என்ன பண்ணுவியா? சமத்தா உட்காந்து இங்கிலீஷ் ஹோம்வொர்க்கும் மேத்ஸ் ஹோம்வொர்க்கும் முடிச்சிடணும். சரியா? சரி பண்றேன். சரி, கொஞ்ச நேரம் இங்கிலீஷ் படிப்போம். ப்ரிபோசிஷன்ஸ் எல்லாம் படிக்கணும். நாளைக்கு மிஸ் வேற டெஸ்ட் வைப்பாங்க. என்ன பண்ணுவே தெரியல எனக்கு. நம்ம வேற ஹோம் ஒர்க் வேற பண்ண சொல்றாங்க. நாளைக்கு டெஸ்ட் வேற இருக்கு. பேசாம ஸ்கூலுக்கு லீவ் போட்டுலாமா? ஜாலியா லீவ் போடலான்னு சொன்னாலே நம்ம வேற அடிக்குமே. என்ன பண்றதே தெரியலையே. சரி பாப்போம். பேசிட்டு இருக்கா லீவ் போட்டுருவாளோ? ஹோம் ஒர்க் பண்ண சொன்னதுக்கு இந்த பிள்ளை பண்ற வேலையை பாரு. என்ன பண்றீங்க தங்கம்? ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா இல்ல பண்ணிட்டு இருக்கியா? என்ன பண்ற? படிக்கிறே இல்லையா? படிச்சிட்டு தான் இருக்கேன் மம்மி. நீங்க தான் என்ன விளையாட விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால நான் உட்கார்ந்து சமத்தா படிச்சிட்டு இருக்கேன். சரி சரி, நீ குட் கேர்ள் எனக்கு தெரியும்டா செல்லம். நீ சமத்தா படிச்சு முடியும். உனக்கு பிடிச்ச பூரியும் சன்னா மசாலாவும் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? படிச்சானா சரிதாடா சாமி. இந்த பிள்ளைய படிக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம். அதெல்லாம் படிச்சு முடிச்சிடுவேன் மம்மி. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா? நீங்க போய் எனக்கு பிடிச்ச பூரியும் சன்னா மசாலாவும் சுடுங்க. ஜாலியா வந்து படிச்சு முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். ஓகேவா? நான் ஃப்ரெண்ட்ஸ் வேற எங்க போனாங்கன்னே தெரியல. அந்த நான்சி, மணி, வினிதா எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. விளையாட வாங்கன்னா யாருமே வந்து கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இந்த சப்ரீன் பாப்பா கூட வர மாட்டேங்கிறா. சரி, மேக்ஸ் வச்சு பார்ப்போம். என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடிஷன், சப்ராக்ஷன், அச்சோ நிறைய இருக்குதே. யாராச்சும் வந்தாங்கன்னா ஜாலியா விளையாட போயிடலாம். யாருமே வர மாட்டேங்கிறாங்க. நம்ம கேட்டாலும் மம்மி விட மாட்டாங்க. சரி பாப்போம். கொஞ்ச நேரம் ஏதாவது மேக்ஸ் போற மாதிரி உட்காந்து
டாடி. ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா சமத்தா? போ போ, உங்க அக்கா அங்கதான் இருக்கா. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போ. நீ எடுத்துட்டு வந்து படி போ. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? ஓ, மேத்ஸ் போடுறீங்களா? எனக்கு கூட மேத்ஸ் சொல்ல தெரியுமே. எனக்கெல்லாம் அண்டத்துல தெரியும். உங்களுக்கு தெரியுமா? சரி வாங்க நம்ம விளையாட போலாம். உங்க மம்மி கிட்ட கேளுங்க. போர் அடிக்குதுக்கா. நீங்க என்ன உட்காந்து படிச்சிட்டு இருக்கீங்க? ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி விடுங்க ஆண்டி. மீனாக்காவை நாங்க 2 பேருக்கு ஜாலியா விளையாடுறோம். மணியை நல்லா வரேன்னு சொன்னாரு. நாங்க எல்லாம் அங்க உட்காந்து பொம்மை வச்சு விளையாடலாம்னு இருக்கோம் ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி விடுங்க ஆண்டி. சச்சின் பாப்பா எங்க அம்மா கிட்ட நான் கேட்டுட்டேன். ஆனா எங்க மம்மி விடவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு நேரம் கேட்கறது? சரி நம்ம ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு விளையாட போவோம். நீ அது என்னோட இங்கிலீஷ் நோட்டு. சரி நீ கிழிச்சிட, அதை பத்திரமா வச்சு விளையாடு சரியா? சச்சின் பாப்பா நீ ஒண்ணு பண்ணு. நீ போய் நான்சி, வினிதா, மணி, அஞ்சலி கிட்ட எல்லாம் சொல்லிடு. எல்லாரும் அவங்க பொம்மை எடுத்துட்டு வர சொல்லி நம்ம ஜாலியா வச்சு விளையாடலாம் சரியா? நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிடுறேன். எல்லாரையும் அவங்க பொம்மை எடுத்துட்டு வர சொல்றேன். நான் கூட இன்னும் 2 குட்டி பொம்மை இருக்குது. அதை எடுத்துட்டு வர. ரெண்டுமே 2 குட்டி குட்டி கிட்டிஸ் தெரியுமா? ஜாலியா விளையாடலாம் நம்ம. இப்பதான் எனக்கு ஜாலியா இருக்கு. சரி சச்சின் குட்டி, நானே